Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்சஸ் அடைந்த பிறகு உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்கள் அதே மாதிரி இருப்பார்களா அல்லது அவர்கள் மாறிவிடுவார்களா? உண்மையை சொன்னால் நம்ம சக்சஸ் நம்ம வாழ்க்கையை மட்டும் மாற்றாது, அது நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்களின் உண்மையான முகத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்கள் நம்ம சக்சஸுக்கு பிறகு மிகவும் வேற மாதிரி நடந்து கொள்வார்கள். இன்று நாம் பார்க்கப் போவது நம்ம சக்சஸுக்கு பிறகு மாறும் 7 வகை மனிதர்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த 7 பேரையும் கண்டுபிடித்து விடுவீர்கள். 1. மௌனமான பொறாமை மனிதன். இந்த மனிதர்கள் வெளியில் உங்களை கங்க்ராச்சுலேட் செய்வார்கள். சூப்பர், ப்ரவுட் ஆஃப் யூ என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களின் மனதின் உள்ளே ஒரு அமைதியான பொறாமை இருக்கும். அவர்கள் உங்களை ஓப்பனா கிரிட்டிசைஸ் செய்ய மாட்டார்கள். ஆனால் உங்கள் சக்சஸ் பற்றி பேசும்போது அவர்களின் குரலில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இருக்கும். அவர்கள் உள்ளுக்குள் கேட்கும் கேள்வி, அவனால எப்படி முடிஞ்சது? 2. திடீரென ஆதரவு காட்டுபவர். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவர்கள் எங்கும் இருக்க மாட்டார்கள். ஆனால் சக்சஸ் வந்தவுடனே அவர்கள் சடன்லி சப்போர்ட்டிவ் ஆகிவிடுவார்கள். நான் ஆரம்பத்திலேயே தெரியும், நீ பெரியவனாக போவாய் என்று சொல்வார்கள். உண்மையில் அவர்கள் உங்கள் ஜேர்னியில் இல்லை. ஆனால் சக்சஸுக்கு பிறகு அவர்கள் உங்கள் ஸ்டோரியில் முக்கியமான கேரக்டர் போல பேசுவார்கள். 3. கிரெடிட் வாங்குபவர். இந்த மனிதர்கள் மிகவும் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் சக்சஸ் அடைந்த பிறகு அவர்கள் சொல்வார்கள், அவனை நான் தான் கைட் பண்ண, அந்த ஐடியா நான் தான் சொன்னேன். உண்மையில் நீங்கள் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த சக்சஸை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இந்த மனிதர்கள் உங்கள் சக்சஸுக்கு கிரெடிட் வாங்க முயற்சிப்பார்கள். 4. இன்செக்யூர் ஃப்ரெண்ட். சில நண்பர்கள் உங்கள் சக்சஸுக்கு பிறகு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மனதில் ஒரு கம்பேரிசன் ஆரம்பிக்கும். அவன் இவ்வளவு முன்னேறிட்டான், நான் இன்னும் இங்கேதான் இருக்கேன். இந்த இன்செக்யூரிட்டி காரணமாக அவர்கள் உங்களிடம் மெல்ல டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிப்பார்கள். அது ஹேட்ரட் இல்லை, அது செல்ஃப் டவுட். 5. ஆப்பர்ச்சுனிட்டி தேடுபவர். இந்த மனிதர்கள் நம்ம சக்சஸுக்கு பிறகு மிக வேகமாக நம்ம லைஃபுக்கு வருவார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள், ப்ரோ, ஒரு ஸ்மால் ஹெல்ப், ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடவில்லை, அவர்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுகிறார்கள். உண்மையான ஆதரவாளர். இந்த உலகத்தில் மிக ரேரான மனிதர்கள். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவர்கள் இருந்தார்கள். நீங்கள் சக்சஸ் அடைந்த பிறகும் அவர்கள் அதே மாதிரி இருப்பார்கள். அவர்கள் உங்களை யூஸ் பண்ண மாட்டார்கள். அவர்கள் உங்கள் சக்சஸை உங்களை விட அதிகமாக செலிப்ரேட் செய்வார்கள். இவர்கள்தான் லைஃப்ல கீப் பண்ண வேண்டிய மனிதர்கள். 7. மறைந்த பகைவன். இந்த மனிதர்கள் நம்ம சக்சஸுக்கு பிறகு மிக டேஞ்சரஸ். வெளியில் ஃப்ரெண்ட்லி, ஆனால் பின்னால் அவர்கள் உங்களை கிரிட்டிசைஸ் செய்வார்கள். அவனுக்கு லக்கு தான், அது டெம்பரவரி சக்சஸ், பார்ப்போம் எவ்வளவு நாள். இவர்கள் சக்சஸை செலிப்ரேட் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அது கொலாப்ஸ் ஆகும் நாளைத்தான் காத்திருப்பார்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத். சக்சஸ் பணம் மட்டும் கொடுக்காது, அது மனிதர்களின் உண்மையான முகத்தையும் காட்டும். யார் ஜெனுவின், யார் ஃபேக், யார் ஜெலஸ், யார் ஆப்பர்ச்சுனிஸ்டிக், எல்லாமே சக்சஸுக்கு பிறகுதான் தெரியும். ஆதலால் சக்சஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களை கவனமாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஏனெனில் நம்ம வாழ்க்கையை சக்சஸ் மாற்றாது, மனிதர்களைத்தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த 7 வகை மனிதர்களை பார்த்திருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட லைஃப் ட்ரூத் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி.